சிலுவையில் அவர் அறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில் செய்தார். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, he made a great exchange. சொல்லுங்க எக்ஸ்சேஞ்ச். ஒரு பங்கு, தமிழில் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது, அவரோட எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளோட அவர் எடுத்துக்கிட்டார். அதுதான் எக்ஸ்சேஞ்ச். புரியுதுங்களா? ரைட். அன்று இயேசு அநேக எக்ஸ்சேஞ்ச் செய்தார். ரைட். அந்த சிலுவையில் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, he did a finish work. So finish work. எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். சத்தமா சொல்ல, எல்லாம் செய்து முடித்துட்டார். அன்று இயேசு நமக்காக அநேக காரியத்தை செய்து முடித்துட்டார். அந்த செய்து முடித்த காரியங்களில் நாம் வாழுவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். And you and I need to walk in this finished work of God that God has done for us on the cross. ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு சிலுவையில் செய்து முடித்த அந்த அற்புதங்கள், சில அற்புதங்கள், அந்த சுகங்கள், ரைட், அந்த விடுதலைகள், அந்த ஆசீர்வாதம், அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். அது வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிராக இருக்கிறார். ஆமென். நம்மளே அந்த வாழ்க்கையில் வாழுவதற்கு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலையில் I like to touch one of the topic of ஒரு காரியங்கள் ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்த ஒரு காரியங்கள், ரைட். நீங்கள் பார்க்கலாம் ஐசையா 53 வசனம் 5 பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார். சில சுகத்தை வைத்திருக்கிறார். அது சுகத்தை வைத்திருக்கிறார். You know, healing and health is from the Lord. ரைட். சுகம் ஆரோக்கியம் யாருக்கிட்ட இருந்து வருது? ஆண்டவர் கிட்ட. ஆமென். தமிழ்ல டிவிலாம் போடும், ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள். புரியுதுங்களா? ரைட். புரியுதுங்களா? இருக்கீங்களா இல்லைங்களா? நல்லா ஆரோக்கியமா இருந்தால் தான் ரொம்ப நாள் இருக்க முடியும். ரொம்ப நாள் இருந்தால் தான் நிறைய காத்து செய்ய முடியும். ஆமென். பக்கத்து சொல்ல கிவ் அப் பண்ணிடுறாங்க. சொல்லுங்க, கிவ் அப் பண்ணிடுறாங்க. சில பேர் ஐயோ ஏன்டா வாழ்ந்து இருக்கணும், செத்து போயிட்டா நல்லது. சாவறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்க கிடையாது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக வாழ்வதற்கு தேவன் அழைத்து இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் உங்க வாழ்க்கையில செயல்படுறது தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஐசையா 53 வசனம் 5 நம்ம வாசிக்கப்போம். ஐசையா 53 verse 5 தமிழ்ல வாசிக்கப்போமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆமென், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, வேதவசனம் சொல்கிறது nothing good come from us. நம்ம ரொம்ப ராங்கி பிடிச்சவங்க, உண்மைங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் ரொம்ப நல்லவங்க? நான் உங்ககிட்ட இருந்து கிளாஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கை தூக்குங்க. யாருமே இல்லையா? பட் நான் ஆண்டவர் இயேசு என்ன ரத்தத்தினால கழுவி நல்லவங்களா ஆக்கிட்டாரு. எத்தனை பேர் அது ஆமீன் சொல்றீங்க? சரி, குறவா கேட்குது. நான் இன்னும் கெட்டவன் தான் சொல்றீங்களா? சரி. எத்தனை பேர் நீங்க நல்லவர்கள்? நான் நல்லவன். சரி, நீங்களா தெரியல, கெட்டவங்களா நீங்க? How many of you good? Come on. நல்லா கையை உயர்த்துங்க. Come on. I'm good. காலை தூக்குங்க, கை தூக்குங்க. உங்க மேலே உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? எத்தனை பேர் நீங்க நல்லவன்? நான் நல்லவன் தான் பாஸ்டர். நல்லவனுக்கு நல்லவன். You cannot do that. Come on. I mean, how many of you good? Come on. நம்மளோட ஆண்டவர் நல்லவர். அங்க நம்ம நல்லவங்களா இருக்கணும். Amen. We cannot try, but we trust that we will be good. Amen. படிப்போம் அந்த வசனத்துல. படிங்க தொடர்ந்து. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. Amen. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, but he was wounded for transgression. நம்மளோட மீறுதலுக்காக அவர் என்ன செஞ்சாரா? அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். எக்ஸ்சேஞ்ச். சொல்லுங்க, எக்ஸ்சேஞ்ச். அவர் நம்மளுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். அப்படி என்றால் நம்ம போகிற தண்டனை ஆண்டு கொடுத்துட்டு அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டுட்டு உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். தட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். சொல்லுங்க, எக்ஸ்சேஞ்ச். கம் ஆன். அதனால தான் சில சமயம் அநேக காரணத்தினால தேவன் நம்ம தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கிறோம். show me the verse. Right? He was bruised for iniquities. Right? And the chastisement for our peace was upon him. இதெல்லாம் ஒரு எக்ஸ்சேஞ்ச். பாருங்க, இன்றைக்கு நான் டச் பண்ணுற ஒரு டாபிக் பாருங்க. By his stripe we are healed. பக்கம் சொல்லுங்க, அவரோட தழும்புனாலே, சொல்லுங்க, தழும்புங்களாலே நான் சுகமானேன். தழும்புன்னா தெரியுங்களா? அம்மா இடவாரில் எடுத்து அடிச்சா தழும்பு இருக்குவேன். எத்தனை பேர் இடவாரில் அடி வாங்கிறீங்க? நல்லா தூக்குங்க. We are proud of இடவாறு. ரைட். எத்தனை பேர் ஹேங்கரில் அடி வாங்கியிருக்கீங்க? அடி வாங்காதவங்களாம் யோசிக்க மாட்டோம். ரோத்தான் இருக்குது. சரி, முன்ன எஸ்டேட்ல விரவு கட்ட எத்தனை பேர் அடி வாங்கி நீங்க கொடுத்துருக்கீங்க? சரி சரி.
அடி வாங்கியிருக்கீங்க. சரி, அதான் சைட்டாக நடக்கிறீங்களா நீங்கள்? சரி, அடி நல்லது பாருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் அடிக்கப்பட்ட நம்ம அடி வாங்கின மாதிரி கிடையாது. நம்ம ராங்கி செஞ்சு அடி வாங்கணும். ஆனால் இது ஒரு கிரேட் எக்ஸ்சேஞ்ச். அவர் அடிக்கப்பட்டது அந்த தழும்புகள் வந்து, அந்த தழும்புகளுக்கு காரணம் ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் ஒரு சுகமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? கமான். நீங்களும் நானும் ஒரு சுகமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு அடிக்கப்பட்டார். Jesus was bruised because Jesus அவரோட தழும்புகள் வந்து நம்மளை சுகமாக்கும். ஆமென். By his stripe we are healed. பக்கத்துல by his stripe we are healed. And this morning வெறும் சரீர பிரகாரமான சுகமாற்றம் ஆண்டவர் சொல்ல கிடையாது. The first thing Jesus want to heal you spiritually. சொல்லுங்க spiritually. ஆவிக்கு ரீதியில ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். Your spiritual things will அது எங்க தெரியுங்களா கொண்டு உங்களோட ஆவிக்கு ரீதி தான் உங்களோட இமோஷன் உங்களோட சரீர பிரகாரத்தை நிர்ணயிக்கும். ஆமென். It will always connected. சொல்லுங்க connected. Come on. ரெண்டாவது, God want to heal you emotionally. பக்கத்துல emotionally. Come on. And third thing, God want to heal you physically. சொல்லுங்க physically. Come on. முதல்ல ஆண்டவர் உங்களை ஆவிக்கு ரீதியில சுகமாக்குவார். ரைட், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். ரைட், உணர்ச்சி பூர்வம் சுகமாக்குவார். ரைட், அது மட்டுமல்ல, ரைட், சரீர பிரகாரமா சுகமாக்குவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சுகமாக்கிற தேவன். இந்த காலையில பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அதுதான் சிலுவையில் செய்தார். ரைட், அது நம்ம விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளும் போது அந்த சுகத்துல நீங்களும் நானும் வாழ முடியும். Hallelujah. If you receive by faith, people of God, you will walk in the healing and health of the Lord. Amen, amen. முதலாவது ஆவிக்கு ரீதி. சொல்ல ஆவிக்கு ரீதி. Come on. Right, அநேக பேர் ஆவிக்கு ரீதியில சீக்கா இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால நம்மளை கழுவி விடுதலையாக்கி ஒரு ஆவிக்குரிய சுகத்தில் ஆண்டவர் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தார். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய சுகம் பிரியமானவர்களே, நீங்கள் உணர்ச்சி பூர்வமாகவும் இமோஷனலி அல்லது சரீர பிரகாரம் சுகத்துக்கு அதுதான் முக்கிய காரணமா இருக்குது. ஹல்லேலூயா. எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை. 3 யோவான் 2, 3 John chapter 2. Your spiritual healing determine your emotion and physical healing. 3 John 2. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்குது. Come on. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பாருங்க, according to your soul. உங்களோட உள்ளுக்கு பக்கத்துல என்னோட உள்ளுக்கு எப்படி இருக்கிறதோ சொல்லுங்க, என்னோட உள்ளுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் வெளியே இருக்கும். உங்களோட உள்ளுக்கு நல்லா சுகமா இருந்துச்சுன்னா வெளியே சுகமா இருந்துச்சுன்னா வெளியே சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம வெளியே எக்ஸசைஸ் இஸ் குட், ரைட், தட்ஸ் வெரி குட், அது ஹெல்த்தி லைஃப். ஆனால் உங்களோட உள்ளுக்கு ரொம்ப முக்கியம். அங்க விடுதலை, அங்க அற்புதங்கள், அங்க சுகம் வரும்போது அது வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, படிச்சு முடிங்க. கம் ஆன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆங்கிலத்தில் பாருங்க, beloved I pray that you may be prosper in what? Prosper in all things and be in health just as your soul prosper. உங்களுடைய ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அதே மாதிரி தான் நீங்கள் வாழ முடியும். ஆமென், ஆமென். இந்த காலையில் ஆண்டவர் ஆவிக்கு ரீதியில சுகத்தை கொண்டு வருவார். உங்களோட உணர்ச்சி பூர்வம். சொல்லுங்க உணர்ச்சி. come on. சொல்லுங்க உணர்ச்சி இல்ல, இமோஷன். சொல்லுங்க இமோஷன். ரைட், அநேக பேர் இந்த இமோஷன் வந்து இதுதான் one of the dangerous things. சொல்லுங்க dangerous. இந்த பிசிக்கல் பாருங்க, சரீர பிரகாரமான சுகம் வந்து இல்ல சீக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இஸ் இன்விசிபிள். சொல்லுங்க விசிபிள், கண்ணுக்கு தெரியும். சீக்கா இருந்தா மூக்குலாம் என்னது செவந்து போயிரும். லைக் பிரகாஷ் சீக்கா புரியுதுங்களா? ரைட். ஆனால் இமோஷன் வந்து ரைட், அது நிறைய பேர் தெரியாது. சொல்லுங்க நிறைய பேர் தெரியாது. சில பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? சோஷியல் மீடியாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ரைட், அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் தியா சிக். ஆனால் நம்ம வந்து வேஷம் போடுறதுக்கு ரொம்ப கற்றுக்கிட்டோம். புரியுதுங்களா? வேஷம். சொல்லுங்க வேஷம். ஒரு மாஸ்க் போட்டு, புரியுதுங்களா? உண்மைங்களா இல்லைங்களா? ரைட். எத்தனை பேர் வீட்டில் ஆள் வந்துட்டா வேற மாதிரி இருப்போம். உண்மைங்களா இல்லைங்களா? ரைட். வீட்டில் ஆள் இல்லைன்னா யூ பி ஃப்ரீடம், 2 faces. ரைட். உண்மைங்களா இல்லைங்களா? என் வீடு, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். ஆனால் சொந்தக்காரங்க வரும்போது சொந்தக்காரங்க பரவாயில்ல, விசிட்டர்ஸ் வரும்போது என்ன செய்வோம்? சட்டெல்லாம் மாற்றிட்டு, ரைட், நைட்டிலாம் வீசிட்டு, கொஞ்சம் லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு, ரைட் ரைட்,
டிவி திறந்துட்டு ஜான் ஜெபராஜ் பாட்டு படிப்பாரு சத்தமா. புரியுங்களா? பாஸ்டர் வராரு, நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. டூ ஃபேஸஸ் சொல்லுங்க, டூ ஃபேஸஸ். எப்பயுமே ஒரு மாஸ்க் பின்னால எப்பயுமே என்ன செய்வோம்? ஒரு ஒளிஞ்சிருப்போம். உண்மைங்களா இல்லைங்களா? ரைட். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி இமோஷன் வெளியே நம்ம காமிச்சிக்க மாட்டோம். ரைட். ஆனால் இந்த இமோஷன் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரியாக உடஞ்சி போய் காணப்படுறதுல அதில் ஆண்டவர் இந்த காலைவெளியில் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். புரியுதுங்களா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் கஷ்டம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஹீல் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் ஆண்டவருக்கு தெரியும். கமான், தட்டி சொல்ல, ஆண்டவருக்கு தெரியும். கமான். உங்களோட கணவருக்கு மேபி தெரியாது, உங்களோட கூட்டாளிங்களுக்கு தெரியாது. ரைட். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உங்களோட கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆமென், ஆமென். இந்த காலைவெளியில் God ஆண்டவர் வந்து அவர் சுகமளிக்கும் தேவன். சில சுகமளிக்கும் தேவன். ஆண்டவர் ஒன்று செஞ்சாருன்னா பாதி செய்ய மாட்டாரு. ஹோல்சம், சில ஹோல்சம், ஒரு முழுமையாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஒரு வசனத்தை இந்த காலைவெளியில் எடுத்து படுங்க. I would like to talk about anxious. anxious தான் தெரியுங்களா? கவலை. தமிழ்ல வந்து கவலை. அதுதான் ரைட்டான வேர்ட்னு நினைக்கிறேன். I don't know. anxious வந்து ரைட் என்ன சொல்றது? இங்க டிரான்ஸ்லேட்டர் காணவங்க லீவா. anxiousனா தமிழ்ல கவலை தான் சொல்றாங்க. பட் ஆனா திகில்னு சொல்லலாம். எடுத்து படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தமிழ்ல எல்லாவற்றையும் குறித்து, தமிழ்ல வந்து கவலை. ரைட். படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆங்கிலத்தில் படிக்க, be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your heart and mind through Christ Jesus. பக்கத்துல சொல்லுங்க, do not be anxious. சொல்லுங்க, கவலைப்படாதீர்கள். தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க ப்ரோ. கமான், தட்டி சொல்லுங்க, கமான், கவலைப்படாதீங்க. ரைட். anxiety பாருங்க. நான் நேற்று ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச்னா அப்படின்னா ரிசர்ச்னா நினச்சிடாதீங்க கண்ணாடிலாம் பெரிய கண்ணாடிலாம் போட்டு டைம் அதெல்லாம் இல்லை. ஐ ஜஸ்ட் கூகுள் இட், ஜஸ்ட் கம் அவுட் லைக் தட். அந்த ரிசர்ச் சொல்கிறேன். ரைட். மலேசியாவில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 7 மில்லியன் சொல்லுங்க, 7 மில்லியன். ஏன்னா இது வந்து தெரியாத 7 மில்லியன் வந்து பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ anxiety. சொல்லுங்க, anxiety. anxietyனா என்னன்னா இது வந்து எப்படின்னா ஹார்ட் வந்து படபடன்னு அடிக்கும். எப்படி? புரியுதுங்களா? எது நினைச்சாலும் ஒரு பயம். சொல்லுங்க, பயம், திகில். ரைட். புரியுதுங்களா இல்லைங்களா? யூ cannot focus. சொல்லுங்க, cannot focus. புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கு? உங்க காலை தூக்குங்க. சரி, பார்க்குறேன். ஷோ God want to heal you. ஏன் நான் இன்னைக்கு இந்த preaching நான் கொண்டு வரேன்னா, specifically God want to deliver you from that place. ஆமென். நானே சில நாட்களாக நான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஹீல் பண்ணார். அதனால தான் எனக்கு தெரியுது. இட்ஸ் நாட் ஈஸி. சொல்லுங்க, இட்ஸ் நாட் ஈஸி. ரைட். பீல்ஸ்லாம் இருக்கு, anxiety pills. ட்ரக்ஸ் கிடையாது, இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். பட் பீல்ஸ் won't help you. But Jesus can heal you. Come on. ஆமென். ஆண்டவர் செய்தார் என்ற முழுமையா செய்வார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? anxiousness will contribute to fear. இந்த கவலை வந்து எங்க தெரியுங்களா போவோம்? பயத்துக்கு போவோம். சொல்லுங்க, பயத்துக்கு. புரியுதுங்களா சொல்றது? பயம் வந்து உங்களை என்ன செஞ்சிருமா? முடிச்சிடும். இந்த காலவெளியில் ஆண்டவர் அதுல இருந்து விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். புரியுதுங்களா இல்லைங்களா? anxious சொல்லுங்க, anxious. தமிழ்ல இந்த வேத வசனம் இது பால் சொல்லுகிறாரு பிலிப்பியர் ஆட்களுக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஏன் அவர் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இவர் சொல்ல முடியும்? இவருக்கு பிரச்சனை இல்லையா? இவர் வாழ்க்கையில துன்பங்கள் இல்லையா? இவர் வாழ்க்கையில் அநேக சந்தித்துக்க. பட் ஏன் he can say do not be anxious. That means there's a great ஒரு ரெமெடி அல்லது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆமென். பக்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. come on. ஆமென். அந்த சொல்யூஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, what is the solution? பாருங்க, அவர் சொல்றாரு, do not be anxious for anything but everything. சொல்லுங்க, everything. எல்லாவற்றிலும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அத்தமா சொல்ல, எல்லாவற்றிலும்
உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை யாருக்கு தெரியப்படுத்துங்க? ஆண்டவருக்கு. பக்கத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. சோஷியல் மீடியாவில் இல்லை, ரைட்? உங்களோட பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத அதே பிரச்சனை சந்திக்கிற ஆட்களுக்கு சொன்னா ஒன்றும் நடக்காது. கமான், இட் வில் ஹெல்ப் யூ. கொஞ்ச நேரம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கானா சால்வ் வராது. ஆனால் you need to tell to the Lord. பக்கத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கமான், சரியான இடத்துக்கு கொண்டு போங்க. ஆமென். சொல்யூஷன் ஆண்டவர் மட்டும்தான் வச்சிருக்கா. தீர்வு ஆண்டவர் இயேசு மட்டும்தான் வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல தீர்வு ஆண்டவர் மட்டும்தான் வைத்திருக்க. Come on, that is the solution from the Lord. Come on. அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. The only person that can deliver you from anxiety and your problem is only Jesus. Come on. Amen. சில சமயம் நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம், and we share our emotion, our things in the media. It won't help you. Come on. It will attract. அது ஒரு attention தான் கொண்டு வரும் தவிர ஒரு help கொண்டு வராது. புரியுதுங்களா? ஆட்கிட்ட சொல்லும் போது attention. ஓ அப்படியா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தெரியல ஜெபம் பண்றாங்களான்னு தெரியாது. சில பேர் அது சொல்றதே வியாசம் வச்சு I'll pray for you. வீட்டில் போய் தூங்குவாங்க. But you need to tell God. பக்கத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. Come on. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யா ஆண்டவர் இதுல இருந்து விடுதலையாக்க விரும்புகிறாரு. anxiousல இருந்து வரும்போது பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்தாலும் வாய்க்கு செய்வார் என்று உங்களுக்கு தெரியும். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த anxious அது என்ன சொன்னேன்? it will contribute to fear. சொல்லுங்க, fear தெரியுங்களா? ரைட்? ஒரு எதிர்காலத்துக்கு குறித்து பயம். எத்தனை பேருக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு குறித்து பயம்? நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட அது இல்லையே, I don't know what gonna happen, right? ஐயோ மற்றவங்கள ஒய்ந்துக்கிட்டு இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு. புரியுதுங்களா இல்லைங்களா? இருக்கீங்களா? ரைட்? எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஆட்கள் இல்லையே. ஆமென். இருக்கீங்களா? இதுல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்குறது மாற்றம் இல்லை, உங்களை அற்புதத்தை செய்வார். இதுதான் anxious. ஆமென், ஆமென். புரியுதுங்களா? ரைட்? இவன் எனக்கு ஆச்சும் பற்ற வச்சுட்டானா, இவன் என்னை குத்துவானா, புரியுங்களா? இவன் என்ன செய்வான்னு தெரியல, பக்கத்துல போனா ஒரு இது, ரைட்? ஆனா இந்த சொல்யூஷன் பாருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் வெறும் கேட்டுக்கிட்டு மாற்றம் இல்லை. பக்கத்துல ஆண்டவர் கேட்டுக்கிட்டு மாற்றம் இல்லை, அங்கே தீர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் சோஸ்திரம். சொல்லுங்க, சோஸ்திரம். அதான் சொல்ல சோஸ்திரம். ஆங்கிலத்தில் சொல்லுது be thankful. சொல்லுங்க, thankful. அந்த வசனத்தை மறுபடி பண்ணுங்க. show me the verse. Philippians 4:6-7. Be anxious for nothing, but in everything in prayer, உங்களுடைய ஜெபம், right? Supplication with thanksgiving. சொல்லுங்க, with thanksgiving. நன்றி. சொல்லுங்க, நன்றி. அதான் சொல்லுங்க, நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். நன்றி செலுத்துவது என்றால் ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார். நன்றி செலுத்துவது என்றால் ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமென். நன்றி செலுத்துவது என்ன தெரியுங்களா? கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆமென். பக்கத்துல கம்ப்ளைண்ட் இல்லை. நன்றி செலுத்துவது you are in peace. நீங்க ஒரு சமாதானத்தில் காணப்படுகிற. நன்றி செலுத்துவது என்ன தெரியுங்களா? அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்று. come on. நன்றி செலுத்துவது என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, ஒரு உறுதியாக இருப்பது. that's thanksgiving. இந்த காலைவேளையில இப்படி நீங்கள் செய்யும் போது என்ன தெரியும் நடக்கும்? வேத வசனம் பாருங்க, இதுதான் அதோட பதில். Right? Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace. சொல்லுங்க, peace. சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். தேவனுடைய சமாதானம். அதான் சொல்லுங்க, தேவனுடைய சமாதானம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மனதையும் என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். இந்த காலவேளையில பிரியமானவர்களே, இந்த anxiety ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுப்பார். சொல்லுங்க, சமாதானத்தை கொடுப்பார். அவர் சமாதானத்தின் தேவன். He's got a peace. Because he's got a peace, he will give you peace. சமாதானம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் லோவா பாருங்க, சமாதானம் இருக்கிற இடத்துல பயம் இல்லை. சொல்லுங்க, பயம் இல்லை. அதான் சொல்ல, பயம் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை கான்ஃபிடென்ட்டா செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? பீஸ். சொல்லுங்க, பீஸ். ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு காரியத்துக்கு நீங்க கவலை இல்லாம
உங்களுடைய தேவைகளை ஆண்டோட்ட நீங்கள் சொல்லும் போது முதலாவது தேவன் எப்படி பதில் அளிப்பார் தெரியுங்களா? உங்களுடைய உள்ளத்துல பீஸ் கொடுப்பாரு. கன்ஃபியூஷன் இல்லை, பக்கத்துல கன்ஃபியூஷன் இல்லை. ரைட்? ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் இது செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் இது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஒரு குழப்பம் இருக்காது. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், பக்கத்துல சமாதானத்தை கொடுப்பார். அப்படிதான் ஆண்டவர் பேசுவார், பக்கத்துல அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சொல்லுங்க கான்ஃபிடன்ஸ், சொல்லுங்க கான்ஃபிடன்ஸ். அது மாத்திரம் இல்ல, பயம் இருக்காது. ஆமென். பக்கத்துல பயம் இருக்காது. ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும்போது பிரியமானவர்களே, அது உங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் வழிகளை திறப்பார். சொல்லுங்க வழிகளை திறப்பார். சொல்லுங்களேன் வழிகளை திறப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று. இந்த காலைவெல்ல இந்த ஆன்ஷியஸ் ஆண்டவர் அந்த சிலுவையில் எடுத்து போட்டு உங்களுக்கு அவரோட சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால், சமாதானத்தின் தேவன் உங்களை நடத்துவார் என்று ஒரு அறிகுறி மாற்றம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. ஆமென். He will lead you. பக்க சொல்லுங்க, he will lead you. சொல்லுங்க, he will lead you. Come on. அத்தமா சொல்லுங்க, he will lead you. இந்த காலவேளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் உள்ளத்திலே வரும்போது அது ஒரு நிறைவு. சொல்லுங்க நிறைவு. Come on. மற்ற எல்லா திகழ்கள் எல்லா பயத்தையும் ஆண்டவருடைய சமாதானம் எடுத்து போடும். ஹல்லேலூயா. Hallelujah. When the peace of God come over your life, people of God, every fear, every anxiety, whatever things that you're going through, you have to leave. Amen. அது கண்டிப்பா போகணும். நீங்கள் பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 10ல பார்க்கிறோமா, நிறைவானது வரும்போது என்ன செய்யுமா, குறைகள்லாம் எடுத்து போடும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய நிறைவான சமாதானம் உங்கள் உள்ளத்திலே வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்கள் திகழ்களை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆமென். anxious, சொல்லுங்க anxious. மறுபடியும் come on. இந்த காலைவெல்ல தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு இருக்குது. ஆமென். அதனால தான் நம்ம கை கொடுக்குமா ஷாலோம் என்றோம். பீஸ். சொல்லுங்க பீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷாலோம், அது பீஸ். பீஸ் be upon you. சொல்லுங்க பீஸ் be upon you. அதுதான் அதோட வார்த்தை. அது வந்து ஜாவி, ரைட்? ஜாவி வார்த்தை, அரப், ரைட்? இந்த காலைவெல்ல இந்த சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யும் போது, பிரியமானவர்களே, அப்படி ஆளுகை செய்யும் போது நீங்கள் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வீர்கள். பக்கத்துல தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வீர்கள். The first thing, you will do things according to the will of the Lord. வழி விலகி போக மாட்டீர்கள். பக்கத்துல வழி விலகி போக மாட்டீர்கள். சத்தமா சொல்ல, வழி விலகி போக மாட்டீர்கள். ஏன்னா ஆண்டவருடைய சமாதானம் உங்களை காட் பண்ணுகிறது. ஆமென். ஆமென். பாருங்கள், நான் ஒரு 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 how many know இஸ்தானா? இஸ்தானா அந்த அந்த கிரவுன் இருக்குங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அங்கே வந்து யூ கோ டுவர்ட்ஸ் ஸ்கூடாய் சைடு போனால் அந்த சைடு வளைய முடியாதுங்களா, ரைட்? அங்கே ஒரு காடி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க, பேன் அடிக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஏன்னா அவன் தவறானன்ட்ட மலேசியனோட இது காடி ஓட்டும் போது கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லுங்க, ஹார்ன் அடிக்கணும். அப்போ தான் அவன் வந்து தவறுன்னு நம்ம சொல்லாமலே சொல்லுவோம். உண்மைங்களா இல்லைங்களா? யூ சாலாலான்னு நான் அடித்த பிற்பாடு பாருங்க, அந்த ஓன சத்தத்தில், ரைட், லேட்டர் பார்ட் ஐ ரிப்பேன். நான் பின்னால் இருந்து அடித்தேன், நான் மொதல் ஆள் இல்லை, ரைட்? பிகாஸ் இஸ் பிளாக்கிங் டேஞ்சரஸ் சொல்லி அவன் அந்த 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 சுத்தியில் இருக்கிற சூழ்நிலையினால திஸ் காய் anxiously turn, காடி வருதோலே பூந்துட்டான். ஆனால் அவன் அடிப்படல, பக்கத்தில் லேசாக சாஃப்டாக வந்து ஒரு கஞ்சில் வந்து அந்த புல்லில் ஏற்றி ஒரு அடி பாப்புன்னு அடிச்சிட்டான். பாருங்க, anxious, சொல்லுங்க anxious. anxious வந்து பயத்தை உண்டாக்கும். பயம் வந்து நீங்கள் நிதானமாக இருக்க முடியாது. பக்கத்தில் நிதானமாக இருக்க முடியாது. நிதானமாக இருக்க முடியல, என்ன செய்கிறீங்கன்னு என்று உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? அவனுடைய சமாதானம் உங்களை நிதானமாக்கும். ஆமென். பக்கத்தில் நிதானமாக்கும். ஆமென். சரியான தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தேவனுடைய சமாதானம் உங்களை லீட் பண்ணும். ஹல்லேலூயா. The peace of God will lead you into a place that you can decide clearly in your mind, in your heart. Amen. Clarity. Say clarity. Come on. Athama say clarity.
என்ன வாங்கணும், எதை செய்யணும், எது எப்படி நடக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், இது செய்தால் நடக்குமா என்று ஆண்டோட சமாதானம் உங்களை என்ன செய்யுமா, நடக்க செய்யும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை, இந்த ஹார்ன் அடிச்சாங்களே, இது அவங்களை என்ன செய்யாது, அதே மாதிரி பக்கத்தில் உள்ள சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாத காரணமாக. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவனுடைய சமாதானம். ஆண்டோட சமாதானம் வரும்போது சுற்றில் இருக்கிற புயல்கள் உங்களை தாக்காது. When the peace of God is upon you, people of God, the things, the noises that surround you, come on, cannot overcome you. Come on, you cannot be overcome by the noises and the things that surround you. பாருங்க, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு அவர் சமாதானத்தின் தேவன், சத்தமா சொல்ல சமாதானத்தின் தேவன். அவர் சீசர்களோடு ஒரு படகுல போகிறாரு. படகுல போகும்போது 12 பேர் படகுல போறாங்க. அதுல பாதி பேர் என்னது, ஃபிஷர்மேன். அவர்களோட கடல்ல அவங்களாம் ஒரு திறமையானவர்கள், ரைட்? ஆனாலும் கூட ஒரு பெரிய புயல், அவங்களே பயப்படக்கூடிய ஒரு புயல்னா தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆமென். அவர்கள் பயந்தார்கள். சொல்லுங்க பயந்தார்கள். சொல்லுங்க பயந்தார்கள். பயந்து அந்த 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 திகில்ல பயத்தில் என்ன செய்யறன்னு தெரியாம ஆண்டவரை கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவர் இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். because he is a God of peace. சொல்லுங்க peace. புரியுதுங்களா? உங்களுக்கு சமாதானம் இருக்கும்போது நீங்க நல்லா தூங்குவீங்க. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும்போது you can sleep like a baby. பட் வேலைக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சு அலாம் அடிச்சோன்னு வேலைக்கு போகணும். ஆமென். எத்தனை பேர் தூங்க முடியாம நீங்கள் டிஸ்டர்பா இருக்கீங்க? God want to heal you. Come on. because of anxiety. அதுதான் பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். சொல்ல சமாதானத்தை கொடுப்பார். நிறைய பேர் இங்க இருக்கீங்க. சில பேர் வேணே தூங்க மாட்டேங்கிறாங்க. you sleep at 2, 3. ஏன்னா ஃபோனில் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? இல்லை மத்தியானம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் ராத்திரி தூக்கம் வராது. உண்மை தானே? நல்லா தமிழ்நாடு கடையில் இன்னைக்கு போயிட்டு சண்டே இருக்குல்ல, சண்டே போயிட்டு சர்வீஸ் முடிஞ்சாலும் நல்லா அடிக்கிறது, அடிச்சுட்டு 5 மணி வரலும் தூங்குது. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை இல்லை தூங்கிட்டு ராத்திரி தூக்கம் வராது, அதை நான் சொல்ல கிடையாது. ஆனால் பிகாஸ் ஆஃப் anxious. ஆனால் அவனுடைய சமாதானம் இருக்கும், நல்லா தூங்குவீங்க. Jesus rested. சொல்லுங்க rested. When the peace of the Lord come, you will be feel rested. சொல்லுங்க rested. சொல்லுங்க rest. Rest from the Lord because the peace. Rest பண்ணும்போது என்ன தெரியும் நடக்கும்? நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். சொல்லுங்க பலன் அடைவீர்கள். புரியுதுங்களா? நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா படுத்து தூங்கும் போது நீங்க என்ன செய்யுங்க? ஒரு பலன் வரும். ஆமென். சொல்லுங்க ஒரு பலன் வரும். இது சாதாரண பலன் அல்ல, இது ஆவிக்குரிய பலன். நீங்க அநேக காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆனால் இது ஏன் தெரியுங்களா? ஆண்டோட சமாதானம். சொல்லுங்க சமாதானம். சமாதானம் தேவன் அவர் படுத்து கொண்டிருந்து அப்புறம் எந்திரிச்சு அவர் சொன்னாரு, ரைட், அந்த கடலில் என்ன செய்ய பி என்னது அமைதலாறு. சொல்லுங்க அமைதலாறு. இந்த காலவில் பிரியமானே, இங்க என்ன மாதிரி போராட்டத்தில் எந்த சூழ்நிலையில உங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல அடித்து கொண்டிருந்தாலும், ரைட், ஒரு கவலையில் திகில் என்ன மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டோடைய சமாதானம், இந்த சமாதானத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில் வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாறும். சூழ்நிலை மாற்றம் அல்ல பிரியமானே, ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்டிப்பா உங்களை கரைப்பை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். Whatever confusion, whatever disaster you are facing tonight, this morning, people of God, when the peace of God and the God of peace is upon you, and He will deliver you. Come on. Amen. Amen. பிரியமானே, இந்த காலவெளியில இந்த சமாதான தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். You need to receive a peace. சொல்லுங்க peace. I'm not talking about rest in peace, right? அது rest in peace. But you can rest and be peaceful while you're living. புரியுதுங்களா? rest in peace அது கல்லறை இல்லை. யாருக்கு தெரியும்? உள்ளுக்கு அழுவிக்கிட்டு இருக்காங்க. How to be peace inside? You already died. But நீங்கள் வாழ்ந்து கொண்டே ரெஸ்ட் பண்றதுக்கும் பீஸா இருக்கிறதுக்கும் ஆண்டவர் இயேசு தான் உங்களுக்கு பதில். ஆமென். பக்கத்துல ஆண்டவர் இயேசு தான் பதில். இந்த காலவெளியில அவருடைய பீஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிலிப்பியர் 4:6 கரெக்டா சொல்லுது. நீங்கள் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கமான், தட்டி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனை உங்க உள்ளுக்கே வைத்திருக்காதீர்கள். ஆமென்.
டாக் டு த லார்ட். சொல்லுங்க, டாக் டு த லார்ட். ஆண்டு உங்களோட லிசனை மாற்றம் கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி a great listener, but when you listen, he will help you. பக்கத்துல சொல்லுங்க, he will help you. Come on. Amen. இந்த காலையில ஆண்டு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். Amen. I feel the peace of the Lord in this place, and he want to deliver you and give you his fullness of peace. Amen. கண்களை மூடும் இருக்கிற இடத்துல, can I pray for you this morning? இந்த காலையில இந்த ராபோஜனை நம்ம எடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் இயேசு எனக்கு அடிக்கப்பட்டார். அடிக்கப்படுறது மாற்றம் இல்லை, அவரோட சமாதானத்தை எடுத்து கொடுத்துருக்கிறார். அவரோட சமாதானம் வரும்போது எனக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குது. When the peace of God come, I rest. When the peace of God come, I have confidence. When the peace of God come, he will lead me. அவர் என்னை நடத்துவார். அந்த எண்ணத்தோட இந்த காலையில சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தில் நிரப்புங்கள் ஆண்டவரே. Come on, ask the Lord. நீங்கள் கேளுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய தேவைகளை ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லுங்க. Not be anxious for anything, but in everything let your request and prayer be made known to God with thanksgiving. ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை செலுத்துங்க. கவலையாக ஆண்டவரை செலுத்தாதீர்கள். சோசரத்தோடு, ஏன் தெரியுங்களா? சோசரத்தோடு ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று ஒரு அர்த்தம். When you tell your needs with thanksgiving, you have a confidence that God will meet your need. ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார் என்று ஒரு உறுதி. அதனால தான் நீங்க சந்தோஷமா சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த காலையில தெரியப்படுத்துற ஆண்டவருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். The peace of God, let the peace of God, let the peace of God be upon your people, Lord, this morning. Thank you, Jesus. You know, this morning I sense some of you, most of you, உள்ளத்துல ஒரு போராட்டத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஒரு போராட்டத்தில் நீங்கள் காணப்படுங்க. அந்த போராட்டத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குறது தேவன் விரும்புகிறார். ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவன், ஓ ஜீசஸ், come on, நன்றி செலுத்துகிறோம். The help is available for you. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உதவியை தேவன் வைத்திருக்கிறார்.